உம் சித்தம் தேவா நடப்பியும் நான் ஓர் மண் பாண்டம் உம் கையிலும். அப்படி ஒரு பாட்டு இருக்குது. ஐ வில் டூ தை வில். இது மட்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டிங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷமும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும். நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை, எந்த இடத்துலையும் கலங்க வேண்டியதே இல்லை. ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரம் நான் செய்வேன். நிறைய பேருக்கு என்ன பயம்னா, இந்த ஆள் கொண்டு போய் தேரெழுத்து தெருவில் விட்டான்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதான் பயம். கடவுள்னு போய் நாசமாக போயிட்டோம்னா என்ன பண்ணுறது. அதனால் நம்ம 4 விஷயத்தையும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். கடவுள்னு நீ பாட்டு கடவுளை நம்பிட்டு எங்கேயாவது ஒன்று எடுக்க ஒன்று ஆகி போச்சுன்னா என்னையா பண்ணுறது அப்படின்னு ஒரு பயத்தை கொடுப்பான் மனதுக்குள்ளே. எல்லாருக்கும் மனிதர்களுக்கும் எங்களுடைய அது ரெண்டாவது தவறாக புரிஞ்சுக்குவாங்க. கடவுளை நம்பி நீங்கள் போனீங்கன்னா சர்ச்சின்னு போய் ஒன்றும் இல்லாமல் போகிறீங்க அப்படின்னு. நீங்கள் என்ன விதமாக தேவனுடைய சித்தத்தை செய்ய பிரயாசப்படுகிறீர்கள். அதேமாதிரி கடவுள்னு போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாவற்றையும் கடவுளே செய்து கொள்வார் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க, எந்த பிரயாசமும் எடுப்பதில்லை, எந்த முயற்சியும் செய்வதில்லை. நாம் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், நம்முடைய படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும், நம்முடைய ப்ராக்டிஸில் கவனம் செலுத்த வேண்டும், நம்முடைய பிஸ்னஸில் கவனம் செலுத்த வேணும், எல்லாமே செய்யணும். நீங்கள் செய்கிற பிரயாசம் அத்தனையிலையும் முழு முயற்சியோடு செய்யணும். அந்த பிரயாசத்திலே தேவனை முதன்மையாக வைத்து அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். முன்னு கிறிஸ்தவனாக போனால் என்ன பண்ணிடுறாங்க, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார், எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான் அப்படின்னு கவுண்டமணி ஜோக்கில் சொல்கிறான்ல. அப்புறம் கீழே இருக்கவன் என்னையா பார்ப்பான் அப்படின்னு கேட்பான்ல. அது எப்பயுமே ஒரு ஜோக்கில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குங்களா, நறுக்குன்னு இருக்கும். எல்லாம் மேலே இருக்க பார்த்துக்கிட்டா அவன் கீழே இருக்கவன் என்னத்தை பார்ப்பான். கீழே இருக்கிற நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டிங்களா. இந்த நிலைக்கு போய் தான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறான், சன்னியாசியை போயிடுறான், அப்புறம் முனிவராக போய் எங்கன்னா போய் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எந்த பூமிக்குரிய வேலைகளையும் செய்யாமல் இறைவனை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தால் இறைவன் வந்துடுவார் அப்படின்னு தவறான விஷயத்தை உங்களுக்கு போதிக்கிறார்கள். நம்ம அன்றாட வாழ்கிற வாழ்க்கை தான் இறைவனுடைய வாழ்க்கை. அன்றாட வாழ்கிற வாழ்க்கையிலே நீங்கள் என்ன விதமான சாட்சியாக வாழ்கிறீர்கள். நிறைய பேர் ஒருத்தர் இன்றைக்கி ஃப்ளைட்டில் போய் கத்திட்டு இருக்கான், இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே கடவுள், வேறு எந்த கடவுளும் கிடையாது, இயேசுவே ஏற்றுக்கொள் கத்திட்டு கிடக்கான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ ஒழுங்கு மரியாதை உட்காரு, அநாகரிகமாக பேசாத, அமைதியாக ஒரு ஃப்ளைட்டில் கத்திட்டு கிடந்தேன் என்ன அர்த்தம். உன்னை மாதிரியே இன்னொருத்தன் புத்தர் தான் கடவுள்னு ஒருத்தன் கத்துறான், ஒருத்தன் கிருஷ்ணர் தான் கடவுள் கத்துறான், ஒருத்தன் ராமர் தான் கடவுள்னு கத்துறான், ஒருத்தன் அல்லா தான் கடவுள்னு கத்துறான். எல்லா பேரும் அந்த ஃப்ளைட்டில் கத்துனா எப்படி இருக்கும். உனக்கு மட்டும் தான் அறிவு இருக்கா, அவங்களுக்கு அறிவு இல்லையா. எவ்வளோ பெரிய கலைபுரத்தை உண்டாக்குகிற. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய செய்கையிலும் நீ ஆண்டவரை கனப்படுத்தி வாழ்ந்தால் அதுதான் சாட்சி. ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறாரு, நீங்கள் போகும்போது இந்த உலகத்திலே நீங்கள் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி வாழுங்கள். ஆபிரகாம் அப்படி தான் வாழ்ந்தார். ஆபிரகாம் ஊழியக்காரரா, யோசேப்பு ஊழியக்காரரா, யாக்கோபு ஊழியக்காரரா, யார் ஊழியக்காரரு? யாருமே ஊழியக்காரர் இல்லை. தாவீது ஊழியக்காரனா? தாவீதை பற்றி சிலாகித்தி பேசுகிறீங்க, அப்படிலாம் கிடையாது. பவுல் என்ன ஊழியக்காரனா? அவன் தன்னுடைய வாழ்க்கையே ஊழியமாக மாற்றினான். பிரசங்கிக்கிறது மட்டும் இல்லாமல் கைகளை 2 கைகளை நீட்டிட்டு சொல்கிறான், எவன்கிட்ட இன்னும் ஒரு பைசா வாங்கலாம், இந்த நிமிஷம் வரைக்கும் சம்பாதிச்சு தான் பொழைச்சி தானே வாழ்கிறான், பேக்கரி வச்சா வாழ்கிறோம் அப்படின்னு கேட்குறான். அதை கவனித்து பாருங்கள். கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் உழைக்கணும். உங்களுக்கு தொழில் தெரியலன்னா எப்படி உழைப்பீங்க? யோசனை பண்ணி பாருங்கள். எந்த தொழில் திறமையும் உங்களுக்கு இருக்கணும். அப்படி வாழாமல் ஆண்டவருடைய சித்தம் ஏதோ நடக்கட்டுங்க, உங்கள் பொண்ணுக்கு பையன் மாப்பிள்ளை பார்த்துட்டிங்களா, ஆண்டவருடைய சித்தம் ஏதாவது நடக்கட்டுங்க, உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டிங்களா, ஆண்டவருடைய சித்தம் அப்படியே நடக்கட்டுங்க. இப்படியே இருந்தால் 40 வயசாகி ஆண்டவருக்கே சித்தம் இல்லை என் பையன் கல்யாணம் ஆகிறதுக்கு அப்படின்னு உட்காந்துடுறான். குடும்பத்தை சீரழிக்கிற வேலையை பார்க்குறீங்க. ஆண்டவருடைய சித்தத்தை தான் நான் செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் தவறான முன்னுதாரணமாக போய் நிறைய பேரை கெடுத்துப்படுறான். இந்த பற்றியா ஏசுன்னு போய் ஆண்டவர் சித்தம் போய் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு அவர் குடும்பத்தை பற்றியா அப்படிங்க. இது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. உன்னுடைய கைகளின் பிரயாசம், உன்னுடைய உழைப்பு, அதிலே தேவன் என்ன விதமாக செய்ய விரும்புகிறார் என்பதை நீங்கள் செய்ய வேண்டும். கிறிஸ்டியன் லிவிங் இஸ் எ மேட்டர் ஆஃப் த வில், நாட் த ஃபீலிங்ஸ். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது என்பது உங்களுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பம். நீங்கள் தேவனுக்கு எப்படி உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? அதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய பணிகள் முழுவதிலும் சொல்கிறார். நீ சுத்தமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? உனக்கு கண் பார்வை தெரிய வேண்டும் என்று விரும்புகிறாயா? கேட்குறார் ஒன்றும்.
ஒருவரிடத்தில் கேட்டுட்டு செய்கிறார். என்ன குஷ்டரோகிகளாக வந்திருக்கு, என்னத்துக்கு வந்திருக்கு, என்ன இப்போ விஷயம், சுத்தமாக்கும் எங்களை. நீங்கள் ஆண்டவரிடத்திலே போய் ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உங்களை ஆக்குவார். அங்கேருந்து வராமல் நாங்கள் எரிகோ பட்டணத்தில் இருக்கோம், ஹலோ யார் சீசஸா, வாங்க சாமி, இங்கே ஒரு 10 பேர் இருக்கோம், வாங்க இங்கிட்ட வந்து அங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, எல்லா பேரும் குணப்படுத்திட்டு போங்க அப்படின்னு யாருமே சொல்லலை. யாரெல்லாம் ஆண்டவரை தேடினார்களோ, யாரெல்லாம் முயற்சி எடுத்து ஆண்டவரிடத்தில் வந்தார்களோ அவர்களெல்லாம் சுத்தமாக்கப்பட்டார். எந்த முயற்சி இல்லாமல் கடவுளுக்கே ஒன்றும் சித்தம் இல்லை, நம்ம வாழ்க்கையினா நாசமாக போகிறது தான் அப்படின்னு கடவுள் மேலே பழிய போடக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உணர்வது மட்டுமல்ல, அது இஸ் அ மேட்டர் ஆஃப் த வில். உங்களுடைய மனதிலே என்ன விருப்பம் இருக்கிறது. ஐ ஆஃப்டன் ஹியர் பிலீவர்ஸ் சே ஐ டோன்ட் ஃபீல் லைக் ரீடிங் த பைபிள். பைபிளை படிக்கணுன்னே எனக்கு தோணலைங்க. என் மனசில் வந்து பைபிளை படிக்கணுன்னே தோணுது. ஆண்டவர் எதுக்கு நீங்கள் பைபிளை படிக்கணும்? தினமும் அவருடைய கட்டளைகளை நீங்கள் தியானிக்க வேண்டும். இல்லைன்னா காரில் தூசி படிக்கிற மாதிரி நம்ம வீடை ஒரு முறை 2 முறை பெருக்கி அதில் மாப்பு போட்டு தொடச்சி வைக்கலைன்னா வீடு எப்படி இருக்கும்? இப்படி தான் உங்களுடைய இருதயமும் இருக்கும். பொல்லாத சிந்தனைகளும் வீணான எண்ணங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பொல்லாத சிந்தனைகளும் வீணான எண்ணங்களும் டெய்லி உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஃபேஸ்புக்கு பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், வாட்ஸ்அப்பு பார்க்குறோம். சும்மா இல்லைனாலும் ஒருத்தர் உட்காந்து ஃபார்வேர்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பான். உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கு 1 கோடி பேருக்கு பண்ண அப்புறம் ஃபார்வேர்டு மெனி டைம்ஸ் வந்துடும். அப்பயும் விடாமல் ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். சரி, எதுக்கியா ஃபார்வேர்ட் பண்ணுற, இது நீ ஏற்று நடக்கிறியா? அதெல்லாம் கிடையாது, வந்துச்சு நல்லா இருந்துச்சு ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டேன். அது நேற்று என்ன ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டேன், நேற்று என்னமோ ஒன்று வந்துச்சு ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டேன். எதை பற்றி சிந்தனையும் இருக்காது. ஆண்டவரை பற்றி சிந்திக்கிற தியானமும் உங்கள் மனசில் இருக்காது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஐ டோன்ட் ஃபீல் லைக் ரீடிங் த பைபிள். பைபிள் படிக்கணுன்னே என் மனசில் ஒரு எண்ணமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் ஐ டோன்ட் ஃபீல் லைக் அட்டெண்டிங் ப்ரேயர் மீட்டிங். இல்லை சர்ச்சுக்கு போகணும் ஜெபிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு அந்த மாதிரிலாம் மனசில் ஒரு எண்ணமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சில்ட்ரன் ஆப்ரேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபீலிங், பட் அடல்ட்ஸ் ஆப்ரேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் வில். பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுறாங்க, விருப்பத்தின் போல் செய்கிறாங்க. விளையாடுனா விளையாடுறாங்க, கிரிக்கெட் பேட்டை பிடிச்சிட்டு இங்கிட்ட அங்கிட்ட சுத்தனா சுற்றிக்கிட்டு இருக்காங்க, டிவி பார்க்கறனா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யார்கிட்டயாவது என்னத்தையாவது பேசிகிட்டு இருக்காங்க. எந்த விதமான நோக்கம் கிடையாது, அவங்க பாட்டு ஃப்ரீயாக இருக்காங்க. ஆனால் நம்ம பெரியவங்களும் அப்படி இருக்க முடியுமா? நானும் 24 மணி கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு போயிட்டு எந்த வேலையும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், சஸ்பெண்ட் பண்ணி கொண்டு வந்து உட்காந்துருவாங்க. பிஸ்னஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் திட்டமிடுகிறீர்கள், என்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த என்ன காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு, யாருக்கு வச்சு இந்த வேலை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் திட்டம் பண்ணுறீங்க, திரும்ப அதை செய்கிறீங்க. அப்படி திட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுங்க. அதான் முக்கியம். எத்தனை மணிக்கு நான் ப்ராக்டிஸ் உட்காரணும், எந்தெந்த போர்ஷனை முடிக்கணும், எந்தெந்த இடத்துல தவறு இருக்கிறது, எதை நான் திருத்த வேண்டும், எதை நான் படிக்க வேண்டும், எதை எழுதி பார்க்க வேண்டும். இப்படி எப்பொழுது நீங்கள் திட்டமிட ஆரம்பிக்கிறீர்களோ, உங்கள் சிந்தனையிலே யோசிக்கிறீர்களோ, விருப்பப்பட ஆரம்பிக்கிறீர்களோ, வென் யூ வில், அதான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குல்ல உலகத்தில், வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதுக்கு உனக்கு சிந்தனை இருக்கா, படிக்கணும்னு யோசனை இருக்கா? நிறைய பேர் பிள்ளைங்க உங்கள் இதில் படிக்காமல் இருக்கிற காரணம் என்ன, எனக்கு படிக்கவே பிடிக்கலைங்க, படிக்கணும்னே தோணலை அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களுடைய மனது படிக்கிறதுக்கு ஆர்வத்தை கொண்டு வரலைன்னா, மனது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆர்வம் வரலைன்னா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். மனசு பிடிக்கவே பிடிக்காது, ப்ராக்டிஸ் பண்ண பிடிக்குமா? அவ்வளோ பிடிக்காது. கஷ்டப்பட்டு 2 பேர் அமுத்துனா தான் பிடிக்கும். அதை நாம் பயிற்சிக்கு கொண்டு வரணும். இந்த ப்ராக்டிஸில் பண்ணி இந்த மியூசிக்கை வந்து மனதிலே நீங்கள் ஏற்ற வேண்டும். அதில் உங்களுடைய ஈடுபாடு வரணும். எதற்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்? நான் பாட்டு சும்மா இருந்துக்கிறேன், எனக்கு என்ன நோக்கம், எதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டூயிங் த ப்ராக்டிசஸ்? சொல்லுங்கள். ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் ஒரு நோக்கம் இருக்கணும்ல. நீங்கள் எதற்காக படிக்கிறீர்கள்? நான் படித்து நல்ல வேலைக்கு போய் நல்லா காசு சம்பாதிக்கணும், இதுதான் எல்லாருடைய நோக்கம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் படிக்கிறாங்கல்ல. இப்போ +2 முன்னெல்லாம் வந்து நம்பர் 1 வந்துட்டா என்ன படிக்க போகிறீங்க, நான் MBBS படித்து ஏழை மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். எல்லா பேரும் அதே சொல்லுவான். ஒருத்தன் கூட நான் நிறையா படித்து ஏகப்பட்ட நோயாளிகளை பார்த்து கோடிக்கணக்காக சம்பாதிக்கணும்னு சொல்லவே மாட்டான், பொய் சொல்ல மாட்டான். எல்லாம் வெளியில் சொல்லுவான். ஏழை எளிய மக்களுக்கு நான் இப்போல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு செய்கிறதுக்கு ஆள் இல்லையா? கடைசியில் டாக்டரை வந்து என்ன பண்ணுவான், சுரண்டி கோடிக்கணக்காக சம்பாதிப்பான். ஒரு சாதாரண இதாக பொய் சொல்லி ஃப்ராடு பண்ணி ட்ரீட்மெண்ட்டு நடக்கும். அதே மாதிரி தான் பில்டர்ஸும் அது மாதிரி தான் பண்ணுறாங்க.
ரோடு கான்ட்ராக்டர்ஸ் அது மாதிரி தான் பண்ணுறாங்க. எல்லா பேரும் தொழிலில் நேர்மை இல்லாமல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பணத்தை தேடி போகிறார்கள். நீங்கள் எதுக்கு பயிற்சி பண்ணுறீங்க, எதுக்கு படிக்கிறீங்க? நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளை வைத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆண்டவருக்காக பாடல்களை போடுவேன். அது அநேகருடைய வழிகளை திருப்புவதற்கு, என்னுடைய வழியை திருப்பி ஆண்டவர் பக்கமாக இருப்பதற்கு, நான் ஆண்டவரோடு வாழ்வதற்கு உதவியாக இருக்கும். இதுதான் உங்களுடைய நோக்கம். நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்கென்றே செய்யுங்க. அப்பொழுது உங்களுக்கு அலுப்பு இல்லாமல் இருக்கும். ஆண்டவரை போற்றி பாடுறேன், நான் ஆண்டவர்கண்டு வாழ வேண்டும், அதனால் நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன். என்னத்துக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க? என்னை நானே சரி செய்து கொள்வதற்கு நான் படிக்கிறேன். ஒரு சில பேர்லாம் 90 வயசு 80 வயசானாலும் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் போய் படிச்சுட்ருக்காங்க. ஏதோ ஒன்று படிச்சுட்ருக்காங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேலும் மேலும் ஒரு பரீட்சையை தெரிஞ்சுக்கிறதாங்க. அது ஒரு சமாதானம் இருக்குது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலே ஒரு ஆர்வம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கும்போது உங்களுக்கு நல்ல படிப்பினையும் ஆர்வமும் உங்களுக்கு வரும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு பைபிள் படிக்கணும்னு தோணலை. சில்ட்ரன் ஆப்ரேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபீலிங், பட் அடல்ட்ஸ் ஆப்ரேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் வில். நாம் விருப்பப்பட்டு தான் ஒரு வேலையும் செய்கிறோம். அதே மாதிரி நீங்களும் விருப்பப்பட்டு தான் செய்ய வேண்டும். தே ஆக்ட் பிகாஸ் இட் இஸ் ரைட், நோ மேட்டர் ஹவ் தே ஃபீல். அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சரியான காரியங்கள் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு செய்கிறார்கள். காலையில் நம்ம எத்தனை மணிக்கு எப்போயும் டெய்லி டியூட்டிக்கு போயிடணும். 9 மணிக்கு போகிறோன்னா இப்போ நம்ம போயிடுறோம். ஏன் போகிறோம்? டியூட்டிக்கு போகலன்னா என்ன இருக்கும்? அன்றைக்கி லீவ் போட்டு சும்மா கிடக்கணும், சம்பளம் வராது, இப்படியெல்லாம் இருக்குல்ல. அதை யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகாமல் மட்டையை போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அது ஒன்று வரும்ல, அது பேர் என்னது? எழுத வேண்டியதெல்லாம் விட்டு போயிடும்ல, இன்கம்ப்ளீட் வந்துடும். அப்புறம் 2 நாள் உட்காந்து மாங்குன்னு எழுதிட்டு உட்காந்துரும் இல்லையா? இது மாதிரி போயிடும். தே ஆக்ட் பிகாஸ் இட் இஸ் ரைட், நோ மேட்டர் ஹவு தே ஃபீல். திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் வை இம்மெச்சூர் கிறிஸ்டியன் ஈஸிலி ஃபால் இன்டு டெம்ப்டேஷன். இதனால தான் ஆவியிலே முதிர்ச்சி அடையாத கிறிஸ்தவர்கள் எளிதாக தோற்று போய் ஆண்டவரை விட்டு விலகி போகிறார்கள். தே லெட் தேர் ஃபீலிங்ஸ் மேக் த டெசிஷன்ஸ். நினச்சா சர்ச்சுக்கு வருவாங்க, இல்லைன்னா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. என்னது? சபை கூடி வருதலை விட்டு விடாதிருப்போமாக, ஆண்டவரை தேடுவதை விட்டு விடாதிருப்போமாக, வேதத்தை படிப்பதை விட்டு விடாமல் இருப்போமாக, ஆண்டவருடைய வழிகளை கை கொள்ளுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை சாதாரண மக்கள் என்ன பண்ணுறாங்க? விட்டுட்டுறாங்க. எந்த மாற்று மதத்தினரும் இறைவனுடைய பற்றிலிருந்து விலகி போவதில்லை. ஆனால் தேவனை பற்றுகிறவர்கள் எளிதாக விலகி போகிறார்கள். The more you exercise your will in saying a decisive no to temptation, the more God will take control of your life. எந்த அளவுக்கு அதிகமாக உங்களுடைய விருப்பத்தை, உங்களுடைய சித்தத்தை நீங்கள் பயிற்சி எடுக்கிறீர்களோ, அப்படியே நம்ம போகிறோம். எதை செய்யறதுனாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு விரும்பாததையும் செய்கிறோம், நமக்கு விரும்புகிறதையும் செய்கிறோம். அந்த சூழலில் என்ன நடக்குதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு போகிறோம். அவங்களோட சேர்ந்து நம்மளும் செஞ்சுட்டு போகிறோம். அப்படி இல்லை. உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் பக்குவப்படுத்துங்கள். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நான் இதை படிக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும், இங்கே சேர வேண்டும், இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த தொழிலை செய்யணும். இதில் நீங்கள் விருப்பமோடு எழுதி வைத்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய மனம் எங்கேயோ, உங்களுடைய இருதயம் எங்கேயோ, உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ, அங்கேயோ உங்களுடைய இருதயமும் இருக்கும். உங்களுடைய பொக்கிஷம், உங்களுடைய சிந்தனைகளாக எங்கே இருக்கிறது? நம்முடைய மனது பூரா எங்கே இருக்கிறது? யோசனை பண்ணி பாருங்கள். அங்கே தான் இருக்கும். ஐபிஎல்லில் இருக்கா உங்கள் மனசெல்லாம்? ஃபுல் நினைவு அதிலே தான் இருக்கும். ஆண்டவரை பின்பற்றுவதிலே, ஆண்டவருக்கான பாடல்களை போடுவதில் இருந்தால் அங்கே இருக்கும். நல்லா படிக்க வேண்டும், அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கணும், அடுத்து என்ன பிரான்ச் எடுக்கலாம் யோசிச்சிருக்கியா? அப்போ அதில் உன்னுடைய மனது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அங்கே போகலாம். எதாக இருந்தாலும் சரி, எனக்கு இது பிடிக்கும், எதற்காக அது உனக்கு பிடிக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது படித்தா தான் நல்ல வேலை கிடைக்குமா, நிறைய காசு கிடைக்குமா, டப்பு. எதனால் நீங்கள் அதை செலக்ட் பண்ணுறீங்க, எதை யோசனை பண்ணி பாருங்கள். ஆகவே உங்களுடைய மனதை நீங்கள் எங்கே பக்குவப்படுத்துகிறீர்களோ, எங்கே தீர்மானமாக நீங்கள் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்கிறீர்களோ, அங்கே தேவன் உங்களிடத்திலே அதிகமான கட்டுப்பாடுகளை வெளிப்படுத்துவார். டிசோபீடியன்ஸ் கிவ்ஸ் பர்த் டு டெத், நாட் லைஃப். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவது மரணத்திற்கு கொண்டு செல்லுமே ஒழிய ஜீவனுக்கு கொண்டு செல்லாது. இட் மே டேக் இயர்ஸ் ஃபார் த சின் டு மெச்சூர், பட் வென் இட் டஸ் த ரிசல்ட் வில் பி டெத். பாவம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக, அதை என்ன சொல்கிறாரு பவுல் சொல்வார், இச்சையானது பாவத்தை கற்பம் தரித்து பாவமோ மரணத்தை பிறப்பிங்க.
ஒரு பெண், ஒரு தாயானவள் கற்பந்தரி பிறகு எத்தனை வருஷம், எத்தனை மாதம், 10 மாதம் ஆகும் இல்லையா? முதல் நமக்கு இச்சை வருமா? உலகத்தின் பேரில் பண ஆசை, பொருளாசை, இச்சை வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அது மனசுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே வருமா. 1 வருஷம் கழித்து சாவு வரும் உனக்கு. உடனே சாவு வராது. அதனால் மக்களுடைய மனதில் துன்மார்க்கத்திற்கு தக்க தண்டனை உடனே வராதனாலே மனுஷனுடைய இருதயம் அவர்களுக்குள்ளே கொழுத்து போயிருக்கிறதாம். இது பைபிள் சொல்லுது. அப்போ என்ன பண்ணுறோம், எல்லாரும் நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நடக்கிறோம். தேவனுக்கு விரோதமான காரியங்கள்லாம் ஒன்றும் ஆகலையே. இந்த ஒன்று நம்ம என்ன அவெல்லாம் செஞ்சால் என்ன கெட்டா போயிட்டான், இந்த அவெல்லாம் செஞ்சால் ஊரை அடித்து உலையில் போட்டால் என்ன கெட்டா போயிட்டான், இந்த மினிஸ்டர்லாம் இவ்வளோ அடிக்கிறான், எம்எல்ஏ அடிக்கிறான், கவுன்சிலர் அடிக்கிறான், அவனுங்களாம் அழிஞ்சா போயிட்டானோ அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பக்கத்தில் இருக்கிற கொள்ளையடிக்கிறவர்களை பார்த்து நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக இச்சைக்குள் போகிறோம். அவனுடைய முடிவை நான் கவனித்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். நல்லா பாருங்கள், நல்லாவே இருக்குல்ல. நிறைய பேர் பார்த்துட்டா ஒரு 150 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பம் தாறுமாறாக போயிடுது. இச்சையானது பாவத்தை கற்பந்தரிக்கும், பாவமோ மரணத்தை பிறப்பிக்கும். அதான் சொல்கிறார். when it does it may take years for the sin to mature, but when it does the result will be death if we will only believe God's word and see this final tragedy. It will encourage us not to yield to temptation. நாம் தேவனிடத்திலே மாத்திரம் விசுவாசம் வைத்து இந்த மரணம் அடைகிற மற்றவர்களுடைய படுபயங்கர நிகழ்வை நாம் பார்த்து கவனித்தோம் என்றால் நாம் என்ன செய்வோம்? இப்படி ஒருத்தரையும் ஆராய்ச்சி பார்த்தோம்னா நாம் தேவனிடத்திற்கு நெருங்கி சேருவோம். சோதனைகள் வரும்போது எதிர்த்து நிற்போம். இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நான் இதெல்லாம் பார்த்து உணர்வடைந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். God has erected this barrier because he loves us. தேவன் ஒரு தடைக்கல்லை நமக்கு நியமித்திருக்கிறார். இதை செய்ய வேண்டாம், இதை செய், அந்த ஒரு பழத்தை நீ சாப்பிட வேண்டாம், அந்த சோதனைகளை நீ செய்ய வேண்டாம், அந்த வாழ்க்கைக்கு நீ போக வேண்டாம் என்று தேவன் சில வசதியை நமக்கு திட்டவட்டமாக தீர்மானமாக சொல்கிறார். அந்த படிப்புலாம் வேணாம், அது வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம், அதே மீறி போய் செய்கிறோம். செய்யும்போது நம்ம மாட்டி கழிக்கிறோம். இன்றைக்கி வேர்ட்ஸ் வந்து ஜேம்ஸ் 1:25. But whoso looketh into the perfect law of liberty and continueth therein, he being not a forgetful hearer but a doer of the word, this man shall be blessed of his deed. அப்போ திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனே அவன் ஆசீர்வாதம் பெறுகிறவனாக இருக்கிறான். அதான் சொல்லி யாக்கோபு 1:25. இன் கிரைஸ்ட் 25 இப்போ சுயாதீன பிரமாணத்தை தேவன் உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறார். ஏற்கனவே ஒரு நியாயப்பிரமாணம், அந்த நியாயப்பிரமாணத்திலே நாம் பாவத்திற்கு கட்டுண்டவர்களாக இருந்தோம். பாவம் எது, விடுதலை எது என்பதை அந்த பிரமாணம் காண்பித்தது. இன்னைக்கு சுயாதீன பிரமாணத்திலே தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அந்த விடுதலையை கேட்டு அதிலே நிலைத்திருக்கிறவன் அந்த பிரமாணத்தை செய்கிறவனாய் கேட்கிறவனாய் மாத்திரமில்லை, செய்கிறவனாய் இருந்து தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவான் போன்று. இஃப் கிரைஸ்ட் had said, I don't feel like dying on the cross, we would still be in our sins. இயேசு கிறிஸ்து இதே மாதிரி எனக்கு சிலுவையில் போய் சாகணும்னு தோணலைன்னு சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம எல்லாம் பாவத்திலே செத்து போயிருப்போம். பட் he chose to do the will of his father. You can choose to follow his example of obedience. ஆனால் தேவன், பிதாவாகிய தேவன் என்ன கட்டளையிட்டாரோ அதை பின்பற்றும்படியாக அவர் தெரிவு செய்தார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். நீங்கள் அவருடைய உதாரணத்திற்கு கீழ்ப்படிவதற்கான உதாரணத்தை நீங்கள் எடுத்து பின்பற்றுங்கள். Try to determine the areas of your life that are controlled solely by your feelings. நீங்களே உங்களுடைய மனதில் என்னெல்லாம் தோணுதோ அதன்படியெல்லாம் நான் செய்வேன் என்று நினைக்கிற ஒரு காரியத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள். Make a list of the feelings controlled areas in your life. அப்போ மேக் a list of feelings controlled areas in your life so you can stay alert to the dangers. நான் பாட்டு மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எந்த பகுதியெலாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ அதெல்லாம் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு அதன்படி நீங்கள் அலர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா எதிர் வருகிற பிரச்சனைகள் பயங்கரத்திலிருந்து தப்பித்து போவீர்கள். தென் ப்ரே சீரியஸ்லி ஃபார் காட்ஸ் வில் டு பிகம் யுவர் வில். தேவனுடைய சித்தம் ஒவ்வொன்றிலும் என்னவாக இருக்கும் என்று யோசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்பதுதான் என்னுடைய சிந்தனை.